வேதியர் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் பெண்பிள்ளையாய் ஆண்டாள் அவதரித்த திருவாடிப்பூரத்தின் சீர்மைதனே நினைத்து நெஞ்சே அப்படின்னு மாமுனிகள் சாதிக்கிறார். இந்த பெரியாழ்வார் பெண்பிள்ளையாக ஆண்டாள் அவதரித்தா அந்த அவதரித்த தினத்துக்கு ஒரு ஒப்பான நாள் கிடையாது. அதே மாதிரி ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பு இதற்கும் உண்டு அப்படின்னார். இந்த திருவாடிப்பூரம் எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா, ஆண்டாளுக்கு சமமாக இன்னொருத்தர் இருந்தாக்கா திருவாடிப்புறத்துக்கு சமமாக இன்னொரு நாள் இருக்கும் அப்படின்னு மாமுனிகள் சாதிக்கிறார். அப்பேற்பட்டதான திருவாடிப்பூரத்தில் அவதரித்த நம்முடைய நாச்சியார் ஸ்ரீவிரதத்தில் இன்றைக்கி 10வது பாசுரம். எழுப்புகிற கிரமத்தில் இன்றைக்கி ஒரு பெண்ணை எழுப்புறா. நேற்றைய தினம் பார்த்தோம், தன் தோழிகளை எழுப்பிண்டே வந்தா. ஒவ்வொரு பெண்களையும் ஒரு ஒரு விதமாக திருநாமம் சொல்லியே கூப்பிட்டுண்டு வரா. நேற்றைய பாசுரத்தில் மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்ச்சிரவாய், தனக்கும் அந்த கோப குடிக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படணும். ஏன்னா இவள் பிராமண குலத்தில் அவதரிச்சா, அவளோ யாதவ குலம், 2 பேருக்கும் ஒரு சம்பந்தம் வேணுமே. சம்பந்தத்துக்கு என்ன பண்ணுறது, அதை ஏதோ ஒன்று ஏறிட்டுக்கணும். கூரத்தாழ்வான் கூட ஆசைப்பட்டார்னு ஒரு சரித்திரம் உண்டு. கூரத்தாழ்வான் மதுரையில் இருந்தார். 10 வருஷ காலம் கண் தெரியாமல் அழகருக்கு கைங்கறி பண்ணார். இந்த சோழராஜன் ராமானுஜரை கைது பண்ணணும் அப்படின்னு திட்டம் போட்ட உடனே ராமானுஜரை இந்த பக்கம் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சிட்டு, இவர் ராமானுஜர் மாதிரி அவருடைய காவியமும் காஷாயத்தையும் தண்டத்தையும் எடுத்துட்டு சபைக்கு போனார். போய் நான் தான் ராமானுஜர் அப்படின்னு சொல்கிற மாதிரி போனார். அங்கே கடைசியில் பார்த்தா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருத்து. அது அங்கே ஒருத்தன் இருந்தான், 400 ஆண்னு பேர் அவனுக்கு. அவன் காட்டி கொடுத்தான் இவாளை. அதனால் அவனுக்கு கூட மோட்சம் கொடுன்னு பின்னாடி கூரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார் பெருமாள்கிட்ட. 400 ஆணுக்கும் மோட்சம் கொடு அப்படின்னார். அப்போ எப்பேற்பட்ட குணம் கூரத்தாழ்வானுக்கு. தனக்கு துரோகம் பண்ணவனுக்கு கூட பரமபதம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார் கூரத்தாழ்வான். அவர் கைங்கறி பண்ணிட்டு இருக்கும்போது கண் போயிடுத்து. கண் இல்லாமல் கைங்கறி பண்ணுறார். பூத்தோட்டம் போட்டு தடவி தடவி பார்த்து புஷ்பங்கள் எல்லாம் பறித்து மாலை கட்டி கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்துவார். யாராவது அழைச்சின்னு போவா, அப்படியே போய் பெருமாளை சாத்துவார், கோஷ்டி எண்ணிப்பார், ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவார், பாராயணம் பண்ணுவார். எல்லாம் இப்படியே நடந்துருக்கு. திருப்பாவை பாசுரம் மார்கழி மாதம் இந்த அனுபவம். ஒரு நாள் உட்காந்துன்னு அழுதுன்றாராம். தோட்டத்தில் உட்காந்து அழுதுன்ட்ருக்கார். எல்லாரும் என்னென்னமோலாம் கேட்டு பார்த்தா சமாதானம் ஆகலை. நீங்கள்லாம் போங்க அப்படின்ட்டார். எல்லோரும் அனுப்பிச்சுட்டார். அழுதுண்டே உட்காண்ட்ருக்கார். உடனே என்னாச்சு, ஒரு பையன் வந்தான் அங்கேருந்து. ஆழ்வான் எதுக்கு அழுகிறேர் அப்படின்னா, உடனே அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, இல்லை நான் ஏதாவது பண்ணுறேன், உம்முடைய அழுகைக்கு ஒரு தீர்வு நான் சொல்கிறேன் அப்படின்னா. உம்மால் ஆகாதுக்கான் அப்படின்னா. உன்னால் முடியாது அப்படின்ட்டார். என்னால் முடியாது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னார். முடியாதுப்பா அப்படின்னார். என்ன உமக்கு வருத்தம், ராமானுஜரை பிரிஞ்சு வந்துட்டோன்னு வருத்தமோ? ஏன்னா ராமானுஜர் மேல்கோட்டைக்கு போயிட்டார், இவர் இங்கே மதுரையில் இருக்கார். அதனால் ராமானுஜனை பிரிஞ்ச வருத்தமோ அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் இல்லை அப்படின்னார். அப்போது சம்பிரதாயத்தில் உள்ள ராமானுஜனுடைய சீடர்கள்லாம் பிரதான சீடர்களோடு கலந்து பேசி தானே இவெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தா. எல்லாருமே பிரிஞ்சுட்டாலே. அங்கங்கே அவாவா ஒவ்வொரு க்ஷேத்திரங்களில் போய் உட்காண்டிருக்கா. சில பேர் ராமானுஜன் கூட அங்கே இருக்கா மேல்கோட்டையில். அந்த வருத்தமோ அப்படின்னா அதுவும் இல்லை. சரி, ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு வந்துட்டோமே அது வருத்தமா? அதுவும் இல்லை. நம்பெருமாளை விட்டு வந்தோமே அது இப்படி கேட்டுட்டே இருக்கார். அது இல்லை 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 சொல்லிகிட்டே வர்றார். கடைசியில் சொன்னார், உன்னால் முடியாதுப்பா, என்னை ஏன் தொந்தரவு பண்ணுற அப்படின்னு கேட்டார். நான் யார் தெரியுமா அப்படின்னார். நீ யாராவாக இருக்கட்டும், உன்னால் முடியாது அப்படின்னார். நான் யாருன்னு தெரிஞ்சால் நீ இப்படி பேசுவியா? நீ வந்திருக்க யாருன்னே தெரியும் எனக்கு, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னார் கூரத்தாழ்வான். நான் தான் சுந்தரத்தோளுடையான், அப்படி தெரிஞ்சுமா எங்கிட்டே நீ வந்து முடியாதுங்கிற, என்னால் முடியாத காரியம் ஒன்று உண்டா அப்படின்னார். ஏன்னா பெருமாளே சின்ன பையனாக வந்து அங்கே ஒருத்தர் பேசின்னு இருக்கார். சுந்தரத்தோளுடையான்னு அழகருக்கு திருநாமம். நான் தான் சுந்தரத்தோளுடையான், எனக்கு ஆகாத காரியம் ஒன்று உண்டா அப்படின்னு கேட்டார். ஆமாம் உண்டு அப்படின்னார் இவர். அப்படி என்ன அப்படின்னார். இல்லை உன்னால் முடியாது, நீ போயிட்டு வா அப்படின்ட்டார். சொல்லவே மாட்டேங்கிற. இவர் பிடிவாதமாக என்ன நீ கோபத்தை மூட்டுறே, சொல்கிறேரா இல்லையா அப்படின்னு பெருமாளுக்கு கோபம் வந்துட்டான். உடனே சொன்னாராம், உன்னால் முடியாது, தேவையில்லாமல் நீ வந்து மாட்டிக்காத அப்படின்னார் இவர். அவமானப்பட போகிற நீ அப்படின்னார். அதெல்லாம் இல்லை, என்னால் எதுவுமே முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது சொல்லும் அப்படின்னார். உடனே கூரத்தாழ்வான் சொன்னார், இந்த நாச்சியாருடைய அனுபவம் என்ன,
திருப்பாவையில் அவள் அனுபவிச்சிருக்க அனுபவம் என்ன, மாமான் மகளேன்னு தன்னை ஏறிட்டு அந்த ஆயர்களோட தன்னை சொந்தம் கொண்டாடிண்டு தானும் ஒரு ஆய்ச்சியாகவே இருந்து இப்படி மகிழ்ந்து எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறாளே, நாச்சியாரே ஆசைப்பட்ட அந்த யாதவ குடியில் நான் பிறக்கணும் அப்படின்னார். எனக்கு அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்தால், எனக்கு இன்னொரு பிறவி இருந்தால் நீ அவதரித்த அந்த யாதவ குடியில் நான் போய் பிறக்கணும் அப்படின்னார். பெருமாள் மூஞ்சியை தொங்க போட்டுட்டாரான். ஏன் அப்படின்னா, இவர் தான் ராமானுஜரை ஆசிரியச்சிட்டார், இவருக்கு பிறவி கிடையாதே இல்லையா? ராமானுஜன் திருவடி என்னைக்கு பிடிச்சிட்டோமோ ஒன்றுமே தானே. அப்போ திருப்பி கூறத்தாழ்வான் இங்கே வந்துவிட்டார், இன்னொரு ஜென்மா கிடைச்சுன்னா ராமானுஜனுக்கு ஏது பெருமை இல்லையா? ராமானுஜன் பெருமையே போயிடுமே. ராமானுஜன் வரும்போதே என்ன சொன்னார் ஆதிசேடன், நான் யார் அனுப்புகிறேனோ யாரையும் விசாரிக்கக்கூடாது, நீ அங்கே கேஸ் திறந்தே இருக்கணும், கேட்டு வைகுண்ட வாசல் திறந்தே இருக்கணும். நீ எங்கே வந்த, என்ன கோத்திரம், என்ன சூத்திரம், எங்கே பிறந்த, யாருக்கு பிறந்த, எப்படி பிறந்த, இப்படிலாம் ஒன்றும் கேட்கக்கூடாது. புண்ணியம் பண்ணியா பாபம் பண்ணியா, ராமானுஜன் கையெழுத்து போட்டு சீட்டு கொடுத்துட்டா உடனே சேர்த்துன்றணும். அப்படின்னு தானே உடன்படிக்கை பெருமாளுக்கும் ஆதிசேடனுக்கும். அப்போது பரமபதத்துலேருந்து கிளம்புறச்சே அப்படி வர வாங்கிட்டு தானே ஆதிசேடன் வர்றார் ராமானுஜனா. அப்போ ராமானுஜனுக்கு சாதாரணமாக எங்கேயோ ஒரு கோடியில் ராமானுஜனுடைய சிஷ்யன்னு அப்படியே ஒரு 10-15 சிஷ்யாளுக்கு கீழே ஒருத்தன் சம்பந்தானா அவனுக்கே பரமபதம்னா, சாட்சாத் ராமானுஜன் திருவடியிலேயே உட்காந்துருக்கார் ஆழ்வானுக்கு பரமபதம் கிடைக்காதா? உண்டு இல்லையா? அப்போ எப்படி பிறக்க போகிறார்? உடனே பெருமாள் ஆமாம் நாம் தோம்னு பெருமாள் ஒத்துண்டார். அவனுக்கு அடுத்த ஜென்மாவும் கிடையாதே, அதனால தான் நான் அழறேன். எனக்கு இப்படி இந்த யாதவ குடியில் ஒரு பிறவி கிடைக்கலையே, நான் இப்படி வந்து கண்ணனோட சேர்ந்து அனுபவிக்க பிராப்தம் இல்லையே எனக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம ஏறிட்டு தானே பார்க்க வேண்டியிருக்கு. நாச்சியார் கூட யாதவச்சியா அந்த கோபியா தன்னை ஏறிட்டுண்டா, அதில் ஒரு பாவம் தானே. அவள் ஆய்ச்சி கிடையாத நாச்சியார் இல்லையா? அந்த யாதவ குடியில் அவள் பிறக்கலையே, சுபாவமாக அது வராதே. நாம் என்ன பண்ணினாலும் தன்னுடைய சுபாவம் வெளிப்படும் இல்லையா? என்ன நடித்தாலும் ஒரு க்ஷண நேரம் நாம் நடிக்கிறவங்க மறந்து கூட சுபாவம் வெளிப்படும். கருடன் அப்படி தான் வந்தாரான். எங்கே ராமாயணத்தில் எல்லாருக்கும் ஒரு பாகம் கிடைச்சிது, ராமனுக்கு கைங்கரிமனை, கருடனுக்கு மாத்திரம் கிடைக்கவே இல்லை. அவர் வருத்தப்பட்டார், நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம் போல் இருக்கே, எல்லாரும் போல் நம்ம முதல்லையே கிளம்பி இருக்கணும், இந்த பெருமாளும் நம்மளை விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா எல்லாரும் வந்தாச்சு, சங்க சக்கரம் பஞ்சாயுதங்களும் வந்தாச்சு. ராமன் அனந்தன் ஆதிசேடனே லக்ஷ்மணனா வந்தார், சங்கமே பரதனா வந்தது, சக்கரமே சத்ருகனா வந்தார், தேவியே சீதையா வந்துட்டா, பெருமாளுடைய வடமாலை கௌஸ்தவமெல்லாம் அவர் இப்போ சாத்தின்னு இருக்கார். கையில் இருக்கிற வில்லே கோதண்டமாக இருக்குது, கதை இருக்குது, கத்தி இருக்குது. அந்த கதை விபீஷணன் தான் கதை. அப்புறம் தேவர்கள் பூரா வடனமாக வந்துட்டா, சூரிய சந்திரன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பார்ட்டு வந்தாச்சு. கருடன் மாத்திரம் மிச்சப்பட்டு போயிட்டார். அவர் காத்துட்டே இருக்கார், நமக்கு வந்து கிடைக்கணுமே அப்படின்னு. அப்போ தான் இந்த இந்திரஜித் நாகாஸ்திரத்தினால 2 பேரையும் கட்டி போட்டான். ராமனையும் லக்ஷ்மணனையும் நாகாஸ்திரத்தினால கட்டி போட்டு மூர்ச்சையாகி கிடக்கும் பொழுது இதுதான் சமயம்னு கருடன் கிளம்பி வந்துட்டார். வந்தவர் மாறு வேஷத்தில் வரப்படாதோ அப்படியே வந்துட்டார், கருடனாகவே வந்துட்டார். கருடனை பார்த்தாக்கா பாம்பெல்லாம் ஓடி போயிடும், விஷப்பாம்பெல்லாம் ஓடி போயிடும். இந்த நாகாஸ்திரமெல்லாம் கட்டுப்பட்டு விட்டு போயிடுத்து. போன உடனே இவர் என்ன பண்ணினார், இவர் போய் திருவடியில் விழுறார். கருடன் ராமன் திருவடியில் விழுந்தோடனே அவர் பதறார், நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வரேள்? ஏன்னா அவர் நடிகர் இல்லையா, நல்லா நடிக்கிறார் ராமன். இவர் மறந்துட்டார் கருடன். இவர் வந்து அவதாரம் விடம்பனம், இது இந்த ஆதிசேட இந்த பாம்பால் கட்டுண்டது பூரா ஒரு நடிப்பு, அதெல்லாம் இல்லை, நிஜமாகவே நடிச்சுட்டு வந்திருக்கார். இப்போ பதறி போய் வந்திருக்கார். அவர் வந்து எம்பெருமானை காப்பாற்றணுமே அப்படின்னு வந்தார். உடனே இவர் நீங்கள் யார் எனக்கு தெரியலையே அப்படிங்கிறார். இவர் பெருமான் ராமன் சொல்கிறார், என்ன தெரியலையா அப்படிங்கிறார். உடனே கொஞ்சம் அப்படியே பார்த்தார். அப்புறம் தான் புரிஞ்சுட்டார் கருட, ஆஹா இது வந்து அவதாரம், ராமன் மனுஷா அவதரிச்சிருக்கார், மனித சேட்டைகள் தான் பண்ணின்னு இருக்கார், மனிதன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கார், நாம் தான் அவசரப்பட்டு இறங்கிட்டோம் அப்படி கொஞ்சம் நிதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் உள்ள பெருமை பின்னால் உனக்கு தெரியும் அப்படின்னு அப்புறம் மாற்றி விட்டார். அந்த டைலாக்கை மாற்றுறாருங்க. அப்படியே நிதானிச்சுட்டாராம். அதே மாதிரி என்னதான் நடித்தாலும் சுபாவம் அங்கே வந்து பிரகாசிச்சிடும் சில சமயம். அதனால் நாச்சியார் தான் ஆய்ச்சியாகவே இங்கே வந்து தன்னை ஏறிட்டுக்கிறா. ஏறிட்டுன்றாலும் ஒரு சம்பந்தம் இருந்தால் தானே இன்னும் அது நெருக்கமாக இருக்கும்னு நேற்றைய பாசுரத்தில் மாமான் மகளேன்னு தனக்கும் அந்த யாதவ குடிக்கும் ஒரு சம்பந்தம் உறவு வேணும்னு அந்த கோபனை பார்த்து மாமன்னா, அந்த ஆட்சியை பார்த்து மாமி அப்படின்னா, இந்த அவளுடைய குமாரத்தியான இந்த கோபியை பார்த்து மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திருவாய் நேத்தி பாசுரம் கூப்பிட்றான்.
அவள் வந்து திருந்த அடுத்த திருமாளிகைக்கு வரா. இவளும் தூங்கின்னு இருக்கா. இவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னா கிருஷ்ண அனுபவம் மிக்கவளா. அவள்லாம் பிரயத்தனம் பண்ணின்னு இருக்கான் கிருஷ்ணன் அடையிறதுக்கு. இவள் கிருஷ்ணனை அடைஞ்சுட்டாளாம் இவள். அதனால் நோத்து சுவர்க்கம் புகின்ன அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் நாத்தத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனம் தோத்தும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆத்த அனந்தல் உடையாய் அருங்களமே தேத்தமாய் வந்து திரவ ஏழோர் எம்பாவாய். நோத்து சுவர்க்கம் புகின்ன அம்மனாயின. நோற்றுனாக்க பிரயத்தனம், நோன்பு, இதெல்லாம் அர்த்தம். நோற்றுன்னா ஒரு காரியத்துக்கு பிரயத்தனப்பட்டு அதை அடையிறது. நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாயினா. சுவர்க்கம்னா இவ எடுக்கிறது சாதாரண இந்திரலோகமோ சந்திரலோகமோ இல்லை. சொர்க்கம்னாலே பரமபதம் பெருமாள் தான். அதனால் இந்த கிருஷ்ணனை இவள் பிடிச்சி விட்டாலாம். நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாயினா. இந்த கிருஷ்ணன் இவள் வீட்டில் தான் இருக்கானா. கிருஷ்ணன் எப்போ பார்த்தாலும் இவள் தான் பிடிச்சி வச்சுட்டே இருப்பாளாம். அதனால் இவள் பலனை அடைஞ்சிட்டா. அவெல்லாம் நோன்பு நோற்று பலனை எதிர்பார்த்து காத்துருக்கா. இவள் நோன்பு நோற்று பலனை அடைஞ்சுட்டா. அப்பேற்பட்டவளே நீ வர வேண்டும்னு பிரார்த்திக்கிறான். நோத்து சுவர்க்கம் புகின்ன அம்மனாய். நீ எங்களையெல்லாம் விட்டுட்டு தனியாக கிருஷ்ணானுபவம் பண்ணின்னு இருக்கியே. கிருஷ்ணனை நீ இப்படி தனியாக வச்சுட்டு இருக்கலாமா? நம்மெல்லாம் சேர்ந்துன்னா அவனோட நான் விளையாடணும் அப்படின்னு இவள் கேட்ட உடனே கண்ணனா அவன் எங்கே இருக்கான்? இங்கெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. அவன் இல்லை, உள்ளதான் இருக்கான். மாற்றமும் தாராரோ. ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறியே. வாசலை திறக்காமல் பூட்டி வச்சின்னு வாசல் திறவாதார் அப்படி இப்படி வாசலை திறக்காமல் பூட்டி வச்சிருக்கலாமா? நீ மாத்திரம் கண்ணனை அனுபவிக்கலாமா? நாமெல்லாம் சேர்ந்துன்னா எம்பெருமானை அனுபவிக்கணும். இப்படி நீ சுயநலமாக இருக்கக்கூடாது சொன்ன உடனே கண்ணன்லாம் இங்கே இல்லைப்பா அப்படின்னு அவள். உடனே அவள் சொன்னா, நம்ம நாச்சியார் நாற்றத்துழாய் முடி நாராயணன். இந்த கண்ணனுக்கு ஒரு இது என்னங்க, அவன் எங்கே போனாலும் ஒரு வாசனை அப்படி பின்னாடி போயிட்டே இருக்கும். என்னென்னா அவனுடைய திருமுடி இருக்கு இல்லையா, அந்த துளசி மாலையை சாத்தி 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 இந்த முடி பூரா அந்த திருத்துழாய் வாசனை. ஆனால் நாற்ற துழாய் முடி என்ன, நாற்றம்னா வாசனை, துழாய்னாக்க திருத்துழாய் துளசி. அந்த திருத்துழாயை சூட்டி 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 அந்த முடி பூரா வாசனை அப்படி ஏறி இருக்கான் பெருமாளுடைய குழலில். அப்படி திருக்குழலுடையதான நாற்ற துழாய் முடி நாராயணன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னா. நீ ஒழிக்க முடியாதுமா, அவன் ஒழிஞ்சாலும் அவன் வாசனை அவனை காமிச்சு கொடுத்துருனா. இந்த ஆய்ச்சியர்கள்லாம் என்ன பண்ணுவா, புத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிர் ஆற விழுங்கிய எம்பெருமான்னு பெரியாழ்வார் சொல்கிறார். இந்த புத்த உரல்னு ஒரு உரல் இருக்கும், பெரிய உரல், குந்தாணின்னு பேர் அதுக்கு. நம்ம எல்லாம் சொல்கிறோம் குந்தாணின்னா பெருசாக இருக்கும், உரல்னா சின்னதாக இருக்கும். அந்த நாள் இப்போலாம் கிடையாது. அதெல்லாம் இந்த குந்தாணின்னா யாரோ வயிறான்னு நினச்சிப்பா. ஆனால் குந்தாணின்னா அதுக்கு தான் பேர். ஏன்னா அது அசையாமல் அப்படியே உட்காண்ட்ருக்கும், அங்கேயே உட்காண்ட்ருக்கும். அதனால தான் ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்காந்துருந்தா குந்தாணி மாதிரி உட்காந்துருக்க இடங்கணும். ஏன்னு சொன்னால் அந்த உரலுக்கு பேர் அது பெரிய உரலாக இருக்கும். அதுதான் பொத்த உரல்னு ஆழ்வார் சொல்கிறார். அந்த உரலை போட்டு அதன் மேலே ஏறுவானா, ஏறி அந்த வெண்ணெயெல்லாம் எடுப்பான். எடுத்து திடீர்னு இந்த ஆய்ச்சிகள் யாராவது அப்படி வர சப்தம் கேட்டால் என்ன ஒன்று, அது இப்போ ஏற்கனவே அது பொத்து போன உரல் தானே, அது குத்தி 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 ஓட்டையாகி ஒரு ஓரத்தில் வச்சுருப்பாள். அது என்ன பண்ணுவான், அந்த பொத்த உரலை ஏன் எடுக்கிறான் அப்படின்னா, யாராவது வந்து அந்த பொதுக்குள்ளே அப்படி போய் உட்காந்துருவானா, அப்படியே உள்ளே குதிச்சுடுறது, உள்ளே உட்காந்துருப்பானா உள்ளே. ஆனால் இவாளெலாம் பார்த்துட்டு இவனை கண்ணனை காணும்னு தேடின்னு இருப்பா. ஆனால் அவனுக்கு ஒரு சிரமம் என்னன்னு கேட்டாக்க, இந்த கண்ணன் எங்கே போனாலும் இந்த திருத்துழாய் வாசனை, பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து அவன் திருமேனியில் வாடை அடிச்சுட்டே இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வெண்ணெய் சாப்பிட்டுட்டே இருந்தால் என்ன ஆகும், வெண்ணெய் வாடை அடிக்குமோ இல்லையோ. இன்றைக்கி கூட நம்பெருமாளுக்கு வெண்ணெய் வாடை அடிக்கிறதுன்னு ஆச்சாரியெல்லாம் சொல்கிறான். யசோதை ஊட்டின அந்த வெண்ணெய் இன்றைக்கும் மணக்கிறது அப்படின்பா பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில். அதனால் என்ன ஆகுனா, அந்த வாசனையை வச்சே அப்படியே போவாளாம். ஏன்னா இவனுடைய திருவேணி சுகந்தம் அப்படி இருக்கும், பார்த்து கப்புக்குன்னு பிடிச்சிருவாளாம். தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய எம்பெருமானார். அந்த திருவயிறு ஆற மொத்தத்தையும் விழுங்கிடுவாராம். அப்புறம் என்ன ஆகும்னா, எங்கேயாவது தயிருக்கு பதிலாக மோர் இருந்ததுன்னா அந்த பானையை உடச்சி விடுவான். இந்த மோர் மாத்திரம் பிடிக்கவே பிடிக்காது கண்ணனுக்கு, கெட்டியாக இருக்கணும். தயிர் பானை இல்லாமல் யாராவது மோராக்கி வச்சுருந்தா அந்த பானைக்கு அன்றைக்கி உத்தரவாதம் கிடையாது. அப்படி ஒரு லீலையெல்லாம் பண்ணுவானா. அந்த இதெல்லாம் உடச்சி அதெல்லாம் மேலே எல்லாம் பூசிண்டு
அப்படி இருக்கிறதுனால அவன் திருமேனியில் எப்போ பார்த்தாலும் இந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அவனை சுலபமாக பிடிச்சிருவாளாம். அதான் இங்கே சொல்கிறான், நாற்றத்துழாய்முடி நாராயணன். நீ மறைச்சாலும் அவனுடைய வாசனை அவனை காமிச்சு கொடுக்குறதே, பொய் சொல்லாதே, நீ தான் கண்ணனை வச்சுட்டுருக்க அப்படின்னார். நாற்றத்துழாய்முடி நாராயணன். அப்பேற்பட்ட எம்பெருவான் என்ன பண்ணினா பூர்வ விற்த்தாந்தத்தை சொல்கிறா. இவள் ராம அனுபவம் மிக்கவளாம். ஆனால் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால். அப்பேற்பட்ட நாராயணன் நம்மால் புகழப்படக்கூடிய புண்ணியன். புண்ணியன்னா யார் அப்படின்னாக்கா, பிறர்க்காகவே வாழ்கிறவன். உத்தமனை போல இவன் புண்ணியன். ஏற்கனவே 3ஆம் பாசுரம் இல்லையே, உத்தமன் தான் அழிஞ்சாலும் அடுத்தவா சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறான். அதுமாதிரி புண்ணியன் யார் அப்படின்னா, தான் எதை கீழ்நிலைக்கு போனாலும் மித்தவாளுக்காகவே உழைச்சி அவளுக்காகவே வாழ்கிறவன் புண்ணியன். ஒருபோதும் சாஸ்திரத்தை விரோதமாக அந்த செய்யாதனை செய்யோம் சொன்னால் இல்லையா, அந்த தர்மத்தை மீறாமல் இருக்கிறவன் புண்ணியன். ஏன்னா ராமன் தான் புண்ணியன். ஏன்னா ஒரு க்ஷணம் கூட தர்மத்தை மீறலை. அதனால்தான் இங்கே புண்ணியன்னு ராமனை பற்றி சொல்கிறான். தர்மத்தை அனுஷ்டிச்சு காமிச்ச அவதாரம் ராமாவதாரம், தர்மத்தை சொன்னது கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் சொன்னான், ஆனால் கடைபிடிக்கலை. ஆனால் ராமாவதாரத்தில் தானே கடைபிடிச்சு காமிக்கிறான். தர்மம் இப்படித்தான் பண்ணணும், மனிதன் இப்படித்தான் இருக்கணும். அதனால் சொல்கிறார், பண்டொரு நாள் அப்பேற்பட்ட புண்ணியனால் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய்வெழுந்த கூட்டம்னாக்க யமனுக்கு பேர் கூட்டம்னு. யமன் அந்த யுத்தம் பண்ணுற இடம் அவனுக்கு யமனாக அமைஞ்சிருத்து. கூட்டத்தின் வாய்வெழுந்த கும்பகர்ணன்னா அந்த ராமனே அவனுக்கு யமனாக அங்கே இருந்தான். இந்த கும்பகர்ணன் மெனக்கிட்டு எதிர்ந்து போய் அவனே போய் விட்டில் பூச்சி விளக்கில் போய் தானே போய் விழும் இல்லையா. அதே மாதிரி தூங்கின்னு இருந்தவன் அவன் சொல்லிட்டு தான் போகிறான், ராவணா நான் திரும்பி வரமாட்டேன், நீ பண்ணினது பண்ணிவிட்ட, ஆனால் நீ பண்ணது தப்பு சொல்கிறான், தர்மம் சொல்கிறான். இருந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ அண்ணனா போயிட்ட, அதனால் நான் இனிமேல் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறான். அதனால தான் சொல்கிறான், கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். தெரிஞ்சே தான் போகிறான், ராவணன் நிமித்தம் தான் போனான், நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனான் மண்டோதரிகிட்ட. ஆனால் இங்கே கும்பகர்ணன் சொல்கிறான், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வரான் ராவணன் இடத்துல. அதனால் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். அப்பேற்பட்ட கும்பகர்ணனுக்கும் உனக்கும் போட்டி நடந்ததோ கேட்குறான். கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. உனக்கும் கும்பகர்ணனுக்கும் ஒரு போட்டி வச்சு அதில் யார் நன்னா தூங்குறாளோ அவளுக்கு மொத்த தூக்கத்தையும் கொடுக்க வேண்டியதுன்னு ஒரு பந்தயம் வச்சு நீ அதில் நன்னா தூங்கி அவன் தூக்கத்தையும் சேர்த்து நீ வாங்கிட்டியோன்னு கேட்குறா. அதனால் தோற்றும் உனக்கே, உன்னிடத்துல தோற்று போய் தன் தூக்கத்தையும் சேர்த்து உனக்கு கொடுத்தானோன்னு கேட்குறான். ஆற்றானந்தலுடையாய் அருங்கலமே. நீ அப்படி தூங்கக்கூடியவள் இல்லையே. ஏன்னா கிருஷ்ண பக்தரை என்றைக்காவது தூங்குவாளா? சோம்பேறியாக இருப்பாளா? இருக்க மாட்டான். அதனால் சொல்கிறா, ஆற்ற அனந்தலுடையாய், உன்னுடைய தூக்கம் போக்கக்கூடியது, ஆற்றக்கூடியது தான். அதனால் நீ எழுந்திருந்து வா அப்படின்னா. நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோன்னு இன்றைக்கி ராமாவதாரத்தை பற்றி சொல்கிறான். ஏன் இன்றைக்கி ராமாவதாரத்தை பற்றி சொல்கிறா அப்படின்னாக்கா, எப்போவுமே நாம் ரொம்ப இனிப்பு சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் காரமும் நடுவில் அப்படி சாப்பிடுவோம், கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசம் மாற்றி பார்ப்போம் இல்லையா. அப்படி அதனால் இன்றைக்கி கிருஷ்ணாவதாரமே சொல்லிட்டு வர்றா தேவி, இன்றைக்கி ராமனையும் சொல்கிறா. அதனால் இந்த கோபி ராமன்கிட்ட அனுபவம் மிக்கவள். அதனால் ராமனை சொன்னால் இவள் எந்திருந்து வருவா அப்படின்னு இந்த கோபிகைக்காக இன்றைக்கி ராமாவதாரத்தையும் சொன்னான். அப்பேற்பட்ட புண்ணியனால் தோற்ற கும்பகர்ணன் உனக்கு தூக்கத்தை கொடுத்துட்டானோ, நீ தூங்கக்கூடாது, எந்திருந்து வான்னு இவளை கூப்பிட்றான். இந்த பாசுரத்தினால நோற்று சுவர்க்கம் கற்று கனைத்து இந்த 3 பாசுரமும் 3 ஆழ்வார்களை குறிக்கிறதாக அமைஞ்சிருக்கு. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இப்போ நேராக வராது, ரிவர்ஸில் வரும், பின்னாடி இருந்து முன்னே வரும். இவர் பேயாழ்வாரை பற்றி இந்த பாசுரம் இருக்குது. அது 3ஐயும் சேர்த்து நாளைக்கு அனுபவிக்கலாம். அப்போது நோற்று சுவர்க்கம் புகிகின்ற அம்மனாய், கிருஷ்ணனுக்காகவே இருக்கிற இந்த கோபி கிருஷ்ணனை பிடித்து தான் வச்சிருக்கா. அதனால் நீ மாத்திரம் அனுபவிக்கக்கூடாது, எங்களுக்கும் நீ கொடுக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணினா. இன்றைக்கி மார்கழி திருவாதிரை இல்லையா. இன்றைக்கி எம்பெருமானாருக்கு இப்போது நாம் எம்பெருமானாருக்காக ஒரு இதெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். மாதமே திருவாதிரைக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் ராமானுஜ நூத்தந்தாதி பாராயணம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது நடந்துட்டுருக்கு. இந்த மார்கழி மாதங்கிறதுனால இன்றைக்கி வச்சுக்கல,
இன்னும் கைங்கரிங்கெல்லாம் இருக்கிறதுனால வச்சுக்கல. மாதம் மாதமே இனிமேல் நடக்க போகிறது. 2017 வரைக்கும் நமக்கு ராமானுஜர் திருமேனி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அவரும் ஒருத்தர் தயாராக இருக்கார். உற்சவர் திருமேனி ரெடி ஆகின்னு இருக்கு. அவரும் நிறைய பிரச்சாரங்கள் பண்ணணும். ராமானுஜனுக்காக நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ராமானுஜன் நூற்றந்தாதி எல்லாரும் பாராயணம் பண்ணணும். அதுக்காக முதல்ல ஒரு வகுப்பெல்லாம் நடத்தினோம். அடுத்து தை மாதமும் அதெல்லாம் தொடர்ந்து நடக்க போகிறது. ஆனால் இன்றைக்கி ராமானுஜனுக்கு இந்த மார்கழி திருவாதிரை ரொம்ப விசேடமான திருவாதிரை. ஏன்னா இன்றைக்கி பாசுரங்கள்லேயும் அந்த மாதிரி கூரத்தாழ்வான அனுபவம் இன்றைக்கி சேர்ந்து அமைஞ்சிருக்கு. அதனால் கூரத்தாழ்வானை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ராமானுஜனை சொல்லியே ஆகணும். ஏன்னா கூரத்தாழ்வான் ராமானுஜன் இல்லைன்னா கூரத்தாழ்வான் இல்லை, கூரத்தாழ்வான் இல்லைன்னா ராமானுஜன் இல்லை. ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு சம்பந்தம். அந்த போதாயன விருத்தி கிரந்தம்னு காஷ்மீர்லேருந்து எடுத்துன்னு வந்தார். அதை மீட்டு கொண்டு வரைச்சி திருப்பியும் திருடிட்டு போயிட்டா. இவர் 5 நாள் அதை பகலில் பார்த்துருக்கார். பகலில் பார்த்து இவர் ராத்திரி விசிராந்தி எடுக்கும் பொழுது ராத்திரி அவர் பார்த்துருக்கார் கூரத்தாழ்வான். இவர் 5 நாள் பகலில் பார்த்து அந்த கிரந்தத்தை பூர்த்தியாக பார்த்து முடிக்கலை. பகலில் பூரா கைங்கரியம் பண்ணி ராத்திரி கொஞ்ச நேரத்தில் பார்த்த கூரத்தாழ்வான் பூர்த்தியாக பார்த்து முடிச்சுட்டாராம் அந்த கிரந்தத்தை. அதுக்கப்புறம் தான் சொல்கிறார், திருடின்னு போயிட்டாலே நான் பாதி தானே வாசித்தேன், இன்னும் பாதி வாசிக்கலையேன்னார். அடியேன் சொல்கிறேன் அப்படின்னாராம் கூரத்தாழ்வான். அவருடைய ஞானம் அப்படி. அதை வச்சுட்டு தான் ஸ்ரீபாஷ்யம் பண்ணுறார். போதாயன விருத்தி கிரந்தம்னு அதுக்கு பேர். அந்த கிரந்தத்தை வச்சுட்டு தான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வைஷ்ணவபரமாக ஒரு பாஷ்யம். வேதத்தை அடி ஒத்தி வேதத்தில் என்ன சொல்லிருக்கு, பரத்துவம் எப்படி, நாராயணன் எப்பேற்பட்டவன், அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், நாராயணனுக்கும் இந்த ஜீவனுக்கு என்ன சம்பந்தம், இந்த ஜீவன் எப்படி போய் எம்பெருமானை அடையணும், எப்படி பிரபத்தி பண்ணணும், பிரபத்தி பண்ண பிரபன்னன் எப்படி இருக்கணும், இதெல்லாம் அதில் சொல்கிறான் ஸ்ரீபாஷ்யம். அப்பேற்பட்டதான அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு உண்டாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய கூரத்தாழ்வான். அதை எழுதினது ராமானுஜன். ஆனால் அதுக்கு பேருபகாரம் உதவி பண்ணது கூரத்தாழ்வான். இவன் 2 பேரும் பிரிக்க முடியாத ஒரு தத்துவம். இன்னைய பாசுரத்தில் கூரத்தாழ்வானையும் சேர்த்து அனுபவிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த நோத்துச்சுவர்க்கம் புகியின் அம்மான்னு கிருஷ்ணனையே அடைந்த இந்த பெண் பிள்ளையும் எழுப்பினா அவளையும் அழைச்சிட்டு வரா. அடுத்த திருவாளிக்கு போகிறா, அவளும் தூங்கின்னு இருக்கா. நாளை சிந்திப்போம். ஸ்ரீமத்தே விஷ்ணுச்சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தனந்தன சுந்தர்யே கோதாயே நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஆழ்வாரெம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.